ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ நம்ம அட்லாண்டா கமின்ஸ் ஏரியாவிலிருந்து கிளம்பி 256 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டென்னசி மாநில எல்லைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். நம்ம போயிட்டுருக்கிற வழியில் டென்லப் அப்படின்னு ஒரு ஊர். நீல வானமும் பச்சை நிலமும் சேர்ந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. போற வழியில சட்டனுகா அப்படின்னு ஒரு அழகான நகரம். பெரிய பெரிய கட்டிடங்களா இருக்குங்க. நாம இப்போ ராக் சிட்டிக்குள்ள நுழைய போறோம். ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பசுமையான மரங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த பாதை வழியே நாம பயணம் பண்ணி ராக் சிட்டிக்கு வந்துட்டோம்ல. ராக் சிட்டிக்கு வந்துட்டு இப்படி ஒரு போஸ் கொடுக்கணும். மவுண்டைன் உள்ள போறதுக்கு டிக்கெட் வாங்கணும். ஒரு டிக்கெட் $44 முகப்பிலேயே நம்மை செயற்கை நீர்வீழ்ச்சி ஒன்று அழகா வரவேற்குதுங்க. காட்டுக்குள்ள மலைகளை குடைஞ்சு பெரிய பாறை பார்க்கு உருவாக்கி இருக்காங்க பாருங்க. இதுதான் நுழைவாயிலாம். இவ்வளவு இடுக்குல எப்படிங்க போறது? குண்டா இருக்கிறவங்க எப்படி உள்ளே போவாங்க? கவலைப்பட்டுக்கிட்டே நீங்க வீடியோவை பாருங்க. அப்பாடா, ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. அடேங்க அப்பா, இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடமா? இந்த இடம்தான் ரொம்ப மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு உதயம்ராம் சார் சொல்றார். பூங்கதவே தாழ்த்திரவாய் அப்படின்னு பாடிக்கிட்டே உள்ள போகலாம். நடக்கிற பாதைக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே அப்படின்னு பாட தோணுதுங்க. உங்களுக்கு தோணுதா? நீங்களும் பாடுங்க. இதுதான் பருந்து பார்வையா? இது பருந்து பார்வை இல்லைங்க, பரந்த பார்வை.
இந்த இடத்துல இருந்து டெலஸ்கோப் வழியாக பார்த்தா 7 மாநில எல்லைகளும் தெரியுமாம். 7 மாநில கொடிகளை இந்த இடத்துல பறக்க விட்டிருக்காங்க பாருங்க. இதுதாங்க ஆமக்கல். ஆமை வடிவத்தில் இந்த கல் செய்திருக்காங்க பாருங்க. ஒரே பாறையால் செய்யப்பட்ட ஆமை வடிவ கல். வாழ்க்கைனா இப்படித்தான் வளைஞ்சு குனிஞ்சு போகணும். அதுதான் குகையின் தத்துவம் அப்படின்னு சுவாமி உதயானந்தா சொல்றாரு. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ அப்படின்னு பாடத் தோணுதுங்க. நம்ம ஊரு ஐயனாரு மாதிரி இவரு தான் மலையூர் மம்முட்டியாரோ? ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையில இருக்கிறவங்களை பார்க்கலாம், கையாட்டி மகிழலாம். மலையும் மலையிலிருந்து விழும் அருவியும் என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. அட, இது என்ன இடங்க, இவ்வளவு உயரமா இருக்கு? இந்த இடத்துக்கு பேரு லவ்வர்ஸ் ஸ்லீப். இங்க நின்னா உலகமே நம்ம கீழே இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஒரே கல்லிலால் ஆன அழகான சிற்பம் பாருங்க. ஹால் ஆஃப் மவுண்டன் கிங் அப்படிங்கிறது இவரோட பேராம். மறுபடியும் குகைக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஊர்ல லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி நவரத்னக்கல் சிலைக்கு இங்கே அபிஷேகம் பண்ற மாதிரி இந்த அருவி கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. வெதர் பார்த்தீங்கன்னா ஜிலு ஜிலு குளு குளுன்னு அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்கு. இதுதான் நிறம் மாறும் சங்கு சிம்மாசனம். வெள்ளை நதி மாதிரி வெளிச்சத்தோட போகக்கூடிய இந்த குகை எங்கே போகுதுன்னு தெரியுமா? வாங்க போய் பார்க்கலாம். அந்த வழி நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுடுச்சு. இதுதான் ஃபேரிலேண்ட் என்கிற குழந்தைகள் உலகம். குழந்தைகள் ரைம்ஸுக்கான கதைகளை இருட்டுக்குள்ள காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்க. ரொம்பவே அழகா இருக்குங்க.
பாய் பாய். லுக் அவுட் மவுண்டைன்ஸ். அடுத்ததா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வெயிட் பண்ணுங்க.